இப்ப இருக்க பாதி குடும்பம் பிரியறக்கு பெரிய காரணம்லாம் கிடையாது. வெறும் இந்த 4 சின்ன தப்பு தான். அதுல 4த் ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபோன்ல வர மத்தவங்க வாழ்க்கைய உங்க கூட உங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவன் பொண்டாட்டிக்கு 100 ரோஜா குடுத்தான், வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போனான். நீ ஏன் என்ன கூப்பிட்டு போ மாட்டீங்க? அப்படின்லாம் சண்டை போடக்கூடாது. சரியா? இப்ப நீங்க கேட்கலாம், நான் கனவு காணக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? அப்படின்ட்டு. ஆசைப்படுங்க. அதுல தப்பே கிடையாது. ஆனா, அதுக்காக உங்க வீட்டுக்காரர புடிச்சு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இத செஞ்சா தான் காதல்ன்னு சொல்லிட்டு கணக்கு போடாதீங்க. அவங்க உங்க ஆசைக்காக கடனாளியா நிக்கிற நிலைமைய ஏற்படுத்தாதீங்க. இந்த டிராமா வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய நிஜமான வாழ்க்கைய தொலைச்சிராதீங்க. 2 மனசுக்குள்ள எதையும் பூட்டி வைக்காதீங்க. சின்ன வருத்தத்த கூட அப்பவே பேசிருங்க. சொல்லாம விடுற விஷயம் தான் ஒரு நாள் பெரிய எரிமலையா வெடிக்கும். 3 எல்லாத்துக்குமே நான் தான் சரின்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க அந்த சண்டையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்க உங்க உறவு தான் வந்து வீணா போகும். விட்டு குடுக்கறனால கெட்டு போக மாட்டீங்க. விட்டு குடுத்து வாழ்ந்து பாருங்க. 4 உங்க வீட்டு சண்டைய ஊர் ஃபுல்லா தம்பட்ட அடிக்காதீங்க. வேடிக்கை பார்க்குறவனுக்கு அது பொழுதுபோக்கு. ஆனா அது உங்களுக்கு வாழ்க்கை. வெளியாட்களோட பேச்ச கேட்டு உங்க வீட்டுக்குள்ள இருக்க நிம்மதிய நீங்களே கொளுத்திக்காதீங்க. உங்க சொந்த புத்திய வச்சு உங்க குடும்பத்த நடத்துங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ல எது உங்க குடும்பத்த உடைக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்ட்டா?